Hi friends, welcome to Sam Ria channel, Hindi Big Boss 18, episode number 104. இன்னைக்கு எபிசோட்ல பெருசா திரும்பவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, வெறும் ஜேர்னி வீடியோ தான். விவியன் ஜேர்னி, சும் ஜேர்னி, ரஜத்தோட ஜேர்னி. ஸோ இவங்க 3 பேரோட ஜேர்னி வீடியோ தான் போட்டாங்க. என்ன நடந்ததுன்னு ஷார்ட்டா சிம்பிளா பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா விவியனோட ஜேர்னி வீடியோக்காக விவியனை இன்வைட் பண்றாங்க. ஸோ வெளியில ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விவியனை பயங்கரமா சியர் அப் பண்றாங்க. டெலிவிஷன் ஸ்டார்ல ரொம்ப சில பேருக்கு தான் ஸ்டார்டம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார்டம் இருக்க பர்சன்ல நீங்களும் ஒருத்தர். சில ஆக்டரோட குரல் அண்ட் சில ஆக்டரோட முகங்கள் தான் ஆடியன்ஸ் மனசுல ரொம்ப நாளா நிலைச்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் நீங்க. ரொம்ப நாளா நான் இந்த தருணத்துக்காக காத்துட்டு இருந்தேன். அதாவது பிக் பாஸ் வீட்ல நீங்களும் நானும் பேசக்கூடிய இந்த தருணத்துக்காக அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. உங்க வைஃப் சொல்லி கூட அவினாஷ் விவியனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க விடல. ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான லாயல்ட்டியை காட்டுது. ஷில்பா மேம் போகும்பொழுது அவங்களுக்காக நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உங்களோட இன்க்ளூசிவிட்டியை காட்டுது. இந்த லாயல்ட்டியும் உண்மையும் தான் உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு உங்கள் ஜேர்னி வீடியோ பார்க்கலான்னு போடுறாரு. விவியனோட ஜேர்னி வீடியோவில் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. கரண் அண்ட் விவியன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இவங்களோட மோதலும் இருந்தது. அவரோட ஃபேமிலி வந்தப்போ அப்போ இருந்த அந்த பாண்டிங்கும் காமிச்சிருந்தாங்க. அவங்க வைஃப் விவியனை மோட்டிவேட் பண்ண அந்த விஷயங்களையும் காட்டியிருந்தாங்க. மொத்தத்தில் விவியனோட எல்லா சைடையும் காட்டியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ விவியன் வீடியோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இருந்தது. விவியனுக்கு அடுத்ததாக காட்டப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ரஜத்தோட ஜேர்னி வீடியோ. ரஜத் கிட்ட பிக் பாஸ் சொல்றாரு, நான் ரஜத் தலால தான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். ஆனால் இந்த 100 நாளைக்கு அப்புறம் நீங்கள் போகும்பொழுது குல்லுவா போறீங்க. அதாவது அவங்க அம்மா மடியில படுத்துட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு அவரோட இன்னொரு பக்கத்தை காமிச்சிருந்தாரு இல்லையா, அந்த விஷயத்த பத்தி தான் சொல்றாரு பிக் பாஸ். இந்த ஷோக்கு நீங்க வந்ததே உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான், அதாவது உங்களோட பேரை மாத்துறதுக்காக தான். ஸோ இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தனியா இல்லை, உங்க பின்னாடி ஒரு பெரிய மக்கள் கூட்டமே இருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் ரஜத்தோட ஜேர்னி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணாரு. ரஜத்தோட ஜேர்னி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட அக்ரெசிவ் சைட் காமிச்சிருந்தாங்க, அவரோட சாஃப்ட் சைடும் காமிச்சிருந்தாங்க, அவரோட ரிலேஷன் வித் ஈஷாவை காமிச்சிருந்தாங்க, அந்த அண்ணா தங்கை ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்குள்ளே உண்டு பண்ண பல கனெக்ஷன்ஸை காமிச்சிருந்தாங்க. ஈடன், யாமினி கூட, திக்விஜய் கூட, அதுக்கப்புறம் திக்விஜயோட எப்படி எனிமிட்டி ஆச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் டாஸ்க்ல செய்த சில விஷயங்கள் இது எல்லாத்தையுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸ்ல ஒருத்தர் உங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி உங்க பாடி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ரஜத் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என் தொப்பை தெரியும் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் காமிச்சாரு. ரஜத்தோட வீடியோவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. இப்போ இருக்கிற ஓட்டிங் படி ரஜத்துக்கு வின்னிங் சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மோட ஜேர்னி வீடியோ தான். சும்மோட ஜேர்னி வீடியோ ரொம்ப கியூட் அண்ட் ஃபன்னியாக இருந்தது. சும் உள்ள வந்த உடனே பிக் பாஸ் சொல்றாரு, பாசிகாட்ல இருந்து ஒரு சின்ன புயல் நீங்க. ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பார்க்குக்கு ஒரு நல்ல பலமான காத்து இருந்தா போதும், அது காட்டியே எரிச்சிரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சிட்டியில ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சிச்சு. அந்த ஸ்பார்க் வச்சுட்டு நீங்க இந்த மொத்த பிக் பாஸ் வீட்டையே ஃபயர் ஆக்கிட்டீங்க. அதாவது அவ்வளோ நல்லா விளையாண்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பிக் பாஸ். பாசிகாட்ல ஒரு சின்ன பொண்ணு தன்னோட ட்ரீம்ஸ்லாம் வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணால ஒழுங்கா தூங்க கூட முடியல. ஸோ அவளோட ட்ரீம் இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இன்னைக்கு பாசிகாட்டோட நேம் ஒவ்வொரு வீட்லயும் ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்க ஒருத்தர் தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெருமையை சும்க்கு கொடுத்தாரு பிக் பாஸ். மொத்த அருணாச்சல் பிரதேஷ் உங்களை பார்த்து பெருமைப்படுது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னாரு, அதுவும் அவங்களோட லாங்குவேஜ்ல. சும்மோட ஜேர்னி வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரெசிவா பண்ண டாஸ்க் காமிச்சாங்க, சாகத்தோட அவங்க போட்ட சில சண்டைகளை காமிச்சாங்க, நிறைய ஃபன்னி மொமெண்ட்ஸ் காமிச்சாங்க. கரண் அவங்க வம்பெடுத்ததை காமிச்சாங்க. அப்புறம் ஸ்ருதிகா அண்ட் சும் அவங்களோட ஃபைட்டை பத்தி காமிச்சாங்க. திக்விஜய் போன போது அவங்களுக்காக அழுத விஷயத்தையும் காமிச்சாங்க. ஷில்பா அண்ட் ஸ்ருதிகா எவிக்ஷனுக்காக சும் அழுததையும் காமிச்சாங்க. விவியனோட அவங்க விளையாண்ட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கும் காமிச்சாங்க. அதுல நிறைய இடங்கள்ல அவங்க விழுந்ததெல்லாம் ஸ்லோ மோஷன்ல போட்டு காமிச்சாங்க. கடைசியா அவங்களோட ஒரு லைன், விமன் கார்டுன்ற ஒரு கார்டை நான் என் லைஃப்ல கூட எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ற அந்த வார்த்தைகளை போட்டு முடிச்சாங்க. பிக் பாஸ் சொன்னாரு, உங்க ஜேர்னில நிறைய பேருக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும், சில விஷயங்கள் கரெக்டா இருந்திருக்கும், சில விஷயங்கள் தப்பா இருந்திருக்கும். ஆனா எந்த இடத்துலயும் நீங்க ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கல, அதுதான் உங்க ஹானஸ்டி அப்படின்னு பாராட்டினாரு. இந்த ஹாப்பினஸோடையே சும் வீட்டுக்குள்ள போறாங்க. போகும்பொழுது கரண் தூங்கிட்டு இருக்காரு. அவரை அடிச்சு எழுப்பிட்டு எல்லார்கிட்டையும் தன்னோட ஜேர்னி வீடியோ பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது.
இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.